வைரலாகும் தாவேக அமைச்சரவை பட்டியல். செங்கோட்டையன் கொடுத்த ரியாக்ஷன். சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் மே 4ஆம் தேதி வெளியாக உள்ள நிலையில் தமிழக அரசியல் களம் பெரும் எதிர்பார்ப்பில் உள்ளது. திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி மற்றும் முதன்முறையாக களம் கண்டுள்ள விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் என 4 முனை போட்டிகள் நிலவி வருகிறது. இந்த சூழலில் வெளியாகியுள்ள தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் அரசியல் கட்சிகளிடையே பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளன. மீண்டும் திமுக ஆட்சி அமைய வாய்ப்பு உள்ளதாக ஒரு சில கருத்து கணிப்புகளும், அதிமுக ஆட்சி அமையும் என ஒரு சில கருத்து கணிப்புகளும், தாவேகாவுக்கு இரட்டை இலக்க தொகுதிகள் கிடைக்கும் என்று ஒரு சில கருத்து கணிப்புகளும் தெரிவிக்கிறது. இந்த பரபரப்பான சூழலுக்கு மத்தியில் சமூக வலைதளங்களில் தமிழக வெற்றிக் கழகத்தின் உத்தேச அமைச்சரவை பட்டியல் ஒன்று வைரலாகி வருகிறது. இதுகுறித்து தாவேகாவின் முக்கிய நிர்வாகியான முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் செய்தியாளர் சந்தித்த பொழுது கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், அதிகாரப்பூர்வமற்ற தகவல்களுக்கு பதில் சொல்ல இயலாது என்று சுருக்கமாக தெரிவித்தார். குறிப்பாக அவருக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் பதவி வழங்கப்பட உள்ளதாக கூறப்படுவது குறித்தும் கேட்கப்பட்ட போது அதுபோன்ற செய்திகளை புறம் தள்ளினார். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் திமுக மற்றும் அதிமுகவிற்கு சாதகமான முடிவுகள் வெளியானது குறித்து அவர் கூறிய பொழுது, மக்கள் கருத்து கணிப்புகள் தெளிவாக உள்ளன. அமைதியான முறையில் மக்கள் மாற்றத்திற்காக வாக்களித்துள்ளார்கள். புதிய மாற்றத்தை எதிர்நோக்கி எதிர்கால தமிழகத்தை ஆள ஒரு சிறந்த தலைவராக விஜயை மக்கள் ஏற்றுக்கொண்டுள்ளனர். மே 4ஆம் தேதி வெளியாகும் முடிவுகள் இந்தியாவை வியக்க வைக்கும் வகையில் அமையும். நயினா நாகேந்திரன் தாவேகா ஒரு இடத்தில் கூட வெல்லாது என்று கூறியதற்கு பதிலளித்த அவர், நயினாருக்கு இதுதான் இறுதி தேர்தல் என்றும் அவருக்கு கட்சியில் பதவி இருக்குமா என்பதே கேள்விக்குறியாக இருக்கும் என்றும் விமர்சித்துள்ளார். இளம் தலைமுறை ஆதரவு விஜய்க்கு இருப்பதாக வைகோ அவர்கள் கூறியதை கேட்டு மகிழ்ச்சி அடைவதாகவும் அவரது நேர்மையான கருத்தை பாராட்டுவதாகவும் தெரிவித்தார். வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் உடனடியாக பனையூர் வர வேண்டும் என விஜய் உத்தரவிட்டுள்ளது குறித்து கேட்டபொழுது, இது எல்லா கட்சிகளுக்கும் நடக்கக்கூடிய சாதாரண நடைமுறைதான். எங்களை பொறுத்தவரை எங்கள் வேட்பாளர்களை விசுவாசமானவர்கள், அவர்கள் உயிரியை தியாகம் செய்ய தயாராக உள்ளனர் என்றும் உறுதியாக கூறினார். தங்களுக்கு 150 முதல் 200 இடங்கள் வரை வெற்றி வாய்ப்பு உள்ளதாகவும் மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பு இருப்பதை நேரில் காண முடிவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கர்வம் மற்றும் சுயநலம் உள்ள சாம்ராஜ்யங்கள் அழியும் என்றும் அவர் குறிப்பிட்டது அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இசைஞானி இளையராஜா அவர்கள் விஜயின் பாடல் ஒன்றை சமூக வலைதளத்தில் பகிர்ந்தது குறித்து பேசிய அவர், விஜய் தமிழகத்தை ஆள வேண்டும் என்ற எண்ணம் மக்களிடையே பிரதிபலிக்கிறது என்பதை இது காட்டுகிறது என்றார்.